சுதா கோங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா ஆகியோர் முக்கிய வேடங்கள் நடித்து உருவாகியிருக்கும் திரைப்படம் தான் பராசக்தி. 1960களில் தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி இந்த படத்துடைய கதை திரைக்கதையை சுதா கோங்கரா அவங்க இயக்கியிருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாச்சு. ஒரு 400 அப்படின்ற தலைப்புல சூர்யா அவர்களை வைத்து இந்த படத்தை எடுக்க பிளான் போட்டிருந்தாங்க. ஆனா சில காரணங்களால சூர்யா அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகிவிட பராசக்தி அப்படின்ற தலைப்புல இப்போது இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய திரை வாழ்க்கையில பராசக்தி ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னுமே நம்பப்படுது. குறிப்பாக இது வரைக்குமே ஹீரோவாக மட்டுமே நடித்து வந்த ஜெயம் ரவி பராசக்தி படத்துல வில்லனாக நடிச்சிருக்கார் அப்படின்றதுமே எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாச்சு. படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்கள் இசையுமே அமைச்சிருக்காரு. விஜய் சாருடைய ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில பராசக்தி திரைப்படம் 10ஆம் தேதி வெளியாக உள்ளதாக சொல்லப்பட்டது. ஆகையால பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இன்னமுமே அதிகமாச்சு. சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் சாருடைய அதி தீவிர ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவருடனேயே போட்டிக்கு செல்றாரே அப்படின்னு பல விமர்சனங்களுமே எழுந்த நிலையில தற்போது பராசக்தி திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கா. அதாவது முன்பு சொன்னது போல இந்த படத்துடைய கதை திருடப்பட்டது அப்படின்னு ஒரு துணை இயக்குனர் கேஸ் போட்டிருந்தாரு. அந்த பிரச்சனை இன்னமுமே முடிவுக்கு வரல அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி திரைப்படம் தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. தளபதியுடன் போட்டி வேண்டாம் அப்படின்றத தவிர்த்து சிவகார்த்திகேயன் அவர்களே இந்த முடிவு எடுத்திருக்காரா இல்ல கதை பிரச்சனையா அப்படின்னு பல கேள்விகளுமே சமூக வலைதளங்கள்ல எழுந்த வண்ணம் இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.